ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அரைக்கிற புளி போட்டு கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டிருக்கேன், 2 வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். நான் கூடவே காஞ்ச மிளகா நான் ஒரு 6-7 போட்டிருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது ஆப்ஷன் தாங்க, நீங்கள் பச்சை மிளகா வேணுன்றவங்க பிடிக்குன்றவங்க பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், தாய்மார்கள் இந்த ஒரு மாதம் ஆகஸ்ட் 1லேருந்து இந்த மாதம் ஃபுல்லாக ஆகஸ்ட் 30 வரைக்கும் தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தாய்மார்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தாங்க. இந்த கீரைலாம் சாப்பிட்டா பால் ரொம்ப சுரக்குங்க. கீரை, பூண்டு, இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் மட்டன், சிக்கன், ஃபிஷ், இந்த மாதிரிலாம் ஃபிஷ்ஷெல்லாம் நிறைய கொடுக்கணுங்க. தாய்மார்களுக்கு நிறைய பால் வரும். கருவாடு, எறா, சொரா, இந்த மாதிரிலாம் கருவாடு வகையில் இல்லை மீன் வகையில் அந்த மாதிரிலாம் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அம்மாங்களுக்கு, தாய்மார்களுக்கு கொடுக்கணும். பால் நிறைய சுரக்குங்க. பால் இல்லைன்றதுக்கு இடமே கிடையாதுங்க தாய்மார்களுக்கு. குழந்தை பிறந்த உடனே அந்த சீம்பால் எவ்வளோ நல்லது தெரியுங்களா? அந்த குழந்தைங்க சப் பண்ணி அந்த பால் குடித்தாங்கன்னாவே போதும். அது எந்த மாதிரி பொசிஷனில் அப்படின்றது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தாய்மார்கள் பால் கொடுத்தா அந்த குழந்தை அந்த பால் குடிக்க அது பிரெயின் நல்லா வேலை செய்யுங்க. மூளை நல்லா வேலை செய்யும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு தேவையே எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் தாய்மார்கள் இந்த தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு அப்படி குழந்தை கீழே விட்டுட்டு நம்ம எல்லா வேலையும் நம்மளே செஞ்சுக்கலாங்க. அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த காலத்தில் தாய்ப்பால் கொடுங்க ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு. அது ரொம்ப நல்லது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கீரை நான் அலசி வச்சுருக்கேன். கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச காய்ங்க, கத்திரிக்காய் இதெல்லாமே இன்னும் நிறைய காய்ச்சிச்சு. நான் அக்கம் பக்கத்தில் ஒரு 2 கொடுத்துட்டேங்க. இது மீதி காய் நான் வச்சுருக்கேன். நாளைக்கு நாளன்னைக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக காய்ஞ்சதுங்க. என்கிட்ட இந்த கலர் கத்திரிக்காயும் இருக்குது, முள்ளு கத்திரிக்காயும் இருக்குது. அதுவும் நாளைக்காக பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது காலியான பிறகு அதை சமைச்சிக்கிறதுக்கு நம்ம பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் நம்ம இயற்கையாகவே வீட்டாண்டே நம்ம காய் 1 செடி 2 செடி நட்டு நம்ம வச்சுட்டு, இல்லை இடம் இருக்கிறவங்க எல்லா காய்கறிகளுமே போடலாங்க. இயற்கையை நம்மளே பண்ணி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நான் கீரை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நான் புளி ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதுக்கு தண்ணி எல்லாம் கூட நிறைய ஊற்றக்கூடாதுங்க. இப்போ லைட்டாக இது மேலே தண்ணி தொளித்து நம்ம மூடி வச்சிடலாம். இதை பாருங்கள், நான் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிடுறேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு சும்மா தண்ணி தெளித்து நம்ம குக்கர் மூடி விட்டுடலாம். குக்கர் தட்டு போட்டு கூட நம்ம மூடி வைக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ தட்டு போட்டு மூடிடுறேன். கீரை அழகாக வெந்துடுச்சுங்க. இப்போது நம்ம இதை கல்சட்டி, மண் சட்டி இருக்குது, அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நான் மண் சட்டியில் போட்டேங்க. இதை நம்ம கடைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா மசிச்சுக்கணும். இதை நல்லா கடைஞ்சிக்கணும். இப்போ நம்ம வடகை வச்சு தாளிச்சிக்கலாம். ரொம்ப அழகாக கடைஞ்சிட்டாங்க பாருங்கள். இது நம்ம வடகம் போட்டு ரொம்ப அழகாக தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு ஒரு களி வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. இப்போ இதை நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எண்ணெய் வச்சுட்டேன், காஞ்சிடுச்சு. இப்போ நான் வடகம் போட்டுக்கிறேன். இது நான் வீட்டிலே செஞ்ச வடகம். இது போட்டுட்டேன். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டேன். பார்க்கறதுக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோதாங்க. இதை நல்லா ஒரு கேழ்வரகு களியோ, கோதுமை களியோ, கம்பங்களியோ, சோளக்களியோ வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.